ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் கடப்பா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் சூடான சாதம், சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அது மட்டும் இல்லை, இது லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சரி, வாங்க போய் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்திட்டு அது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுறேன். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் கலர் மாறிடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயையும் கீறி சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 முட்டைக்கோஸை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன முட்டைக்கோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த முழு முட்டைக்கோஸையும் போட்டுக்கலாம். இப்போது இந்த முட்டைக்கோஸை நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். முட்டைக்கோஸ் அதாவே தண்ணி விடும், அதனால் முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியால் மூடி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் முட்டைக்கோஸை நல்லா வேக விட போகிறேன். இது வேகிற டைமில் மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி பவுடரை ரெடி செஞ்சு வச்சுக்கணும். இப்போது முட்டைக்கோஸ் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். முட்டைக்கோஸும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸில் இன்னும் தண்ணித்தன்மை இருக்குது. இது நம்ம அந்த பவுடரை சேர்த்து மிக்ஸ் செஞ்சதும் அந்த பவுடர் அந்த முட்டைக்கோஸோட தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ பவுடரை சேர்த்திடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை முட்டைக்கோஸில் சேர்த்திடுறேன். பவுடரை நல்லா சேர்த்திட்டு கட்டி தட்டாமல் நம்ம முட்டைக்கோஸோட இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடணும். பொட்டுக்கடலை சீக்கிரமாக கட்டி தட்ட வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து கவனமாக மிக்ஸ் செஞ்சுடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட போகிறேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் கடப்பா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் எல்லாம் முட்டைக்கோஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. சுவையான கடப்பா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஆஃப் செஞ்சிட வேண்டியதுதான். ஆஃப் செஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க. இந்த கடப்பா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் சூடான சாதத்தில் கூட அப்படியே நெய் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, ரோல், பூரி இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முட்டைக்கோஸ் பொரியலை ட்ரை பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.